Hi students, இந்த வீடியோல நம்ம 12th கெமிஸ்ட்ரிக்கான ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சோ வரப்போற மிட் டர்ம் எக்ஸாம்க்கு இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எல்லாமே நீங்க மறக்காம ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. சரிங்களா? சோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சோ மொத்தமா 10 2 மார்க்ஸ் இருக்கு and 3 3 மார்க்ஸ் தான் இருக்கு. 3 5 மார்க்ஸ் தான் இருக்கு. சரிங்களா? and 3 3 மார்க் 3 5 மார்க்ஸ் இருக்கு. சோ இதுல இருந்து 3 மார்க்ஸ் நான் சொல்றேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. சோ 3 மார்க்ஸ் என்ன கேட்பாங்க சொல்லி பாத்தீங்கன்னா limitations of Elingham diagram and the basic requirements of vapor phase refining and இன்னொன்னு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா methods of refining இது மூணு மட்டும் தான் நமக்கு வந்து 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. சரிங்களா? சோ பேலன்ஸ் எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா 2 மார்க்ஸ் தான். சோ நமக்கு ஒரு 7 2 மார்க்ஸ் இருக்கும், 3 3 மார்க்ஸ் இருக்கும், 3 5 மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுல நீங்க ஸ்கிப்பே பண்ணக்கூடாத क्वेश्चंस என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா fourth flotation வர எந்த क्वेश्चन ஸ்கிப் பண்ணாதீங்க. and அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த 3 5 மார்க்ஸ் இருக்குல அதுல வந்து zone refining process வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சரிங்களா? and P block elements பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மொத்தமா சோ ஒரு 14 2 மார்க்ஸ் இருக்கு and 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸ் இருக்கு and நமக்கு வந்து ஒரே ஒரு 5 மார்க் தான் இருக்கு. சோ அந்த ஒரு 5 மார்க் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரான் தான் அந்த ஒரே ஒரு 5 மார்க். சோ இம்பார்ட்டன்டான 5 மார்க் அதை படிச்சுக்கோங்க. சோ லெசன் 6 பொறுத்த வரைக்கும் அதாவது யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் சாலிட் ஸ்டேட் இதுல வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ ஒன்னு யூனிட் செல். சரிங்களா? இன்னொன்னு வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அயானிக் செல்ஸ் அதாவது அயானிக் கிறிஸ்டல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸ். ஓகேங்களா? அண்ட் இதுல வந்து உங்களுக்கு எது ஸ்கிப் பண்ணாம நீங்க படிக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் கொஸ்டின் அட் த சேம் டைம் ஃபோர்த் கொஸ்டின் இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் இல்ல. சோ ஒன்னு வந்து 2 மார்க்ஸ் இன்னொன்னு வந்து 3 மார்க்ஸ். ஓகேங்களா? சோ அதை நான் ஃபோர்த் ஒன் சொன்னல அது வந்து 3 மார்க்ஸ். ஸோ தேர்ட் ஒன் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. அண்ட் இதுலயே நீங்க வந்து ரொம்ப கண்டிப்பா படிக்க வேண்டிய क्वेश्चंस என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ். சோ எல்லா டிஃபெக்ட்டுமே நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லா டிஃபெக்ட்லயுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா எல்லா எக்ஸாம்லயுமே உங்களுக்கு ஒரு டிஃபெக்ட் கொடுப்பாங்க. அது உங்களுக்கு 3 மார்க்லயும் அமையலாம் 2 மார்க்லயும் அமையலாம். சரிங்களா? சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி கோஆர்டினேஷன் நம்பர் அது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். சரிங்களா? கோஆர்டினேஷன் நம்பர் படிச்சுக்கோங்க. அண்ட் ஒரு செல்ஸ் சோ ஒரு யூனிட் செல்லோட அந்த பாடி செல்ஸ் யூனிட் செல் அண்ட் ஃபேஸ் சென்டர்ட் யூனிட் செல் இருக்குல பாடி சென்டர்ட் யூனிட் செல் ஃபேஸ் சென்டர்ட் யூனிட் செல் அதோட கோஆர்டினேஷன் நம்பர்லாம் நீங்க தரவா படிச்சுக்கோங்க. சரிங்களா? சோ டிஃபெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே படிச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி 5 மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் அண்ட் அமர்ஃபஸ் சாலிட்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. சோ அது ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. சரிங்களா? சோ அது உங்களுக்கு 5 மார்க்ஸ்ல கேட்கலாம். சான்சஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி பேக்கிங் எஃபிஷியன்சி. ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி பார்க்கும்போது நீங்கள் வந்து எல்லாத்தோட பேக்கிங் எஃபிஷியன்சியும் மறக்காம படிச்சுக்கோங்க. அண்ட் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாடி சென்டர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட்ஸில் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கோங்க. ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சியில் அண்ட் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 மார்க்ஸ் வந்து 7 இருக்கு அண்ட் 5 மார்க்ஸ் வந்து நமக்கு 2 தான் இருக்கு. ஸோ இந்த 2 5 மார்க்ஸ் மறக்காம படிச்சுக்கோங்க. இதை தவிர்த்து நீங்க வேற என்ன படிக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸோ 0 ஆர்டர் ரியாக்ஷன் இருக்குல்ல இன்டெகிரேட் ரேட் ஆஃப் 0 ஆர்டர் ரியாக்ஷன் அது படிச்சுக்கோங்க. ஸோ அதுவுமே நமக்கு ஸ்கிப் பண்ணக்கூடாத ஒரு கொஸ்டின் தான். அதுவுமே படிச்சுக்கோங்க. அந்த புக்கின்ல இருந்து கேட்டாங்கன்னா அது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. சரிங்களா? அண்ட் 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அண்ட் அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்ன மாலிகுலர் ரேட் என்ன அது மாதிரி உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியேஷன் வரும். அந்த டிஃபரன்ஷியேஷன் விட்டுறாதீங்க. அண்ட் அதே மாதிரி ரேட் லானா என்ன ரேட் கான்ஸ்டன்ட் என்ன சொல்லி டிஃபரன்ஷியேஷன் வரும். அதையுமே நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. மறக்காம அதை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் லெசன் அதாவது யூனிட் 11 ஹைட்ராக்சில் காம்பவுண்ட் அண்ட் ஈதர்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாவே நேமிங் காம்பவுண்ட். சரி, ஸோ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. நமக்கு ஒரு 18 கொஸ்டின்ஸ் 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களே 2 and 3 மார்க்ஸ் அண்ட் நமக்கு 5 கொஸ்டின் அண்ட் நமக்கு வந்து ஒரு 11 கொஸ்டின் கிட்ட வந்து 5 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பயப்பட வேணாம். இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் இது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு லைன் 2 லைன்ல ஸ்ட்ரக்சர்லேயே முடிஞ்சிடும். சரிங்களா? இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அண்ட் இதுல முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்ன ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின் டவ் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் அண்ட் 7th கொஸ்டின் எப்படி நீங்க வந்து 2-methyl propene கன்வெர்ட் பண்ணுவீங்க அந்த ஒரு கொஸ்டின். அண்ட் அதே மாதிரி ஸோ இப்போ 3 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ 3 மார்க்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீனால்ஸ். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபீனால்ஸ் ஹவு வுட் ஆப்டைன் பிக்ரிக் ஆசிட் அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க். அண்ட் வேற என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 propanol and 2 propanol discharges by oxidation method இது வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான 3 மார்க். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ் ஸோ அதாவது இது ஸோ ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன் அண்ட் ரேமட் டேமன் ரியாக்ஷன் இது வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. அண்ட் லூகாஸ் டெஸ்ட் ஸோ அதே மாதிரி ஃபீனால்ஸ்ல ஆல்கஹால்ஸ்ல வந்து நமக்கு வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ்ல வந்து கிரிகான் ரியாக்ஷன் வச்சு நம்ம வந்து ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாத கொஸ்டின்ஸ் அதை நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி லூகாஸ் டெஸ்ட். சரிங்களா? அந்த பிரைமரி செகண்டரி அண்ட் டிஃபரன்ஷியரி ஸோ டெரிஷரி அந்த ஆல்கஹால்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய டெஸ்டஸ் இருக்குல்ல அந்த விக்டம் ஏ டெஸ்ட் அண்ட் லூகாஸ் டெஸ்ட் அந்த 2 டெஸ்ட் வந்து நீங்க அதாவது அதை நீங்க ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. ஸோ விக்டம் ஏ டெஸ்ட் வந்து உங்களுக்கு 5 மார்க்லயும் லூகாஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 3 மார்க் 5 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல எது இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா
ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் 2 மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அனிசோல் அது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெத்தடில் ஸோ ஃபீனால்ஸ் ஆல்கஹால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸில் வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினால்ஸ் அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எதனா ஒரு 3 ப்ராசஸ் ஒரு 3 ப்ரிப்பரேஷன் மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு எது கேட்டாலுமேன்றத விட உங்களுக்கு வந்து ஒரு 2 காமன் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அட் த சேம் டைம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் ஆல்கஹால்ஸ் ஃபீனால்ஸ் சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் நல்லா தரவாக படிச்சு அந்த 3 அந்த 3ன்றத 2 தான் கேட்பாங்க சரிங்களா. ஸோ அந்த நீங்க 3 படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஸோ நீங்க அந்த 2 எழுதிச்சா உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க சரிங்களா. ரொம்ப ஈஸியாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின் சரிங்களா. ஸ்டேடப்ஸ் ரூல் இதுவுமே உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான 5 மார்க்ஸ் தான். ஸோ இதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. ஆர் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க கஷ்டமா இருக்கு மார்க் பண்ணுறது கஷ்டமா இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபார்மேட் எல்லாமே நம்ம VLAN ஆப்ல வந்து அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம லிங்க் இருக்குது ஆப்போட லிங்க். அண்ட் நீங்கள் அதை தொட்டு என்ன பண்ணிக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் இல்லை. அது கூடயே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸஸ் லைவ் கிளாஸஸ் அண்ட் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் தொடுறது மூலியமா நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி இது எல்லாமே நீங்கள் PDF ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வேற சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த சப்ஜெக்டை நீங்கள் பிராக்கெட்டில் போட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நாங்கள் வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.